ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல் நில்லாஸ் ப்ரெக்னன்சி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்னால் என்ன, அதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள் இருக்கும், அது வந்து எப்படி வந்து கர்ப்பப்பை நோய் தொற்று வந்து வருது, அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், அறிகுறிகள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்துலேருந்து நம்ம ஜஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹெல்தி ப்ரெக்னன்சியை வந்து நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி, ஆல்ரெடி நம்ம எக்டோபிக் ப்ரெக்னன்சினா என்ன, அதாவது கருக்குழாயிலையோ, அதாவது கருக்குழாயிலையோ இல்லை சினப்பையிலையோ யூட்ரஸ் இல்லாமல் மற்ற இடத்துலலாம் நம்ம கரு வளருது அப்படின்னா அதுதான் வந்து நம்ம எக்டோபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அதுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், யாருக்கெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் அதுதான். இப்போ எந்தெந்த கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நமக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நாட் ஒன்லி ஜஸ்ட் வீடியோக்காக நான் சொல்லலை, ஏன்னா இதை பற்றின புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து அந்த ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஏன் நமக்கு இது நடக்குது, நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, 2-3 தடவை வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிடுச்சு, இல்லை எனக்கு அபார்ஷன் ஆகிடுச்சு, உடனே ஆனால் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி நமக்கு கரு வந்து எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது மாதிரி கருப்பையில் வந்து நமக்கு பதியணும். அதுதான் வந்து நமக்கு நார்மல் ப்ரெக்னன்சி. கருப்பையில் பதிஞ்சு அது நமக்கு வளரணும், நாளைக்கு ஏற்ற மாதிரி அது வளரணும். ஆனால் அங்கே வளராமல் ஃபெலோபியன் டியூப், அதாவது கரு குழாயிலையோ இல்லை சினைப்பை அந்த மாதிரி அவுட்டர் ஆஃப் த யூட்ரஸ், அது இல்லைன்னா சர்விக்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ரொம்ப கீழே இறங்கி அந்த மாதிரிலாம் வளருது அப்படின்னா அது வந்து ஹெல்தி ப்ரெக்னன்சி கிடையாது. அந்த ப்ரெக்னன்சியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு போக முடியாது. அது வந்து ப்ரெக்னன்சி வந்து நமக்கு குழந்தை பிறக்கிற அளவுக்குலாம் இருக்க முடியாது. ஏன்னா அது 2 or 3 மந்த்துக்குள்ளே வந்து அதை அபார்ஷன் பண்ணணும், இல்லைனாக்க ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுத்துடணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து யாருக்கெல்லாம் அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிருக்கு, அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு கருக்குழாயில் குழந்தை தங்கி திரும்பவும் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னன்சி ஆக போகிறீங்க அப்படின்னா, இது வந்து த்ரெட்டன் பண்ணுறதுக்காக, பயமுறுத்துறதுக்காக சொல்ல, பட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிருக்கு அப்படின்னா இதுவும் நெக்ஸ்ட் பேபியும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகி 2 month இல்லை 3 month ஆகுது, அது வந்து உடனே நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணக்கூடாது. டாக்டர்ஸ் கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது அதுதான், 6 மாதம் இல்லை 1 year வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா திரும்ப நமக்கு ரெக்கரண்டாக எக்டோபிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போ நார்மலாக எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிறவங்களுக்கும் ஆல்ரெடி வந்து கருக்குழாயில் வளர்ந்து திரும்ப கருக்குழாயில் வளர்கிறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 10% வந்து நார்மலாகிறவங்கள விட ஆல்ரெடி எக்டோபிக் ஆகி திரும்ப எக்டோபிக் ஆகிறவங்க வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப ஏஜ்டாக மேரேஜ் பண்ணுறீங்க, இல்லை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப வருஷம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணி டக்குன்னு குழந்தை நிற்குது, ஆனால் அது வந்து எக்டோபிக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அபோவ் 35, அதாவது 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ப்ரெக்னன்சி ஒருவேளை சக்ஸஸ் ஆச்சுன்னா எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, இல்லைனா ஐயூடி பண்ணியிருப்பீங்க. இப்போது ஐயூடி அதாவது இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை அது மூலமாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஸோ அது பண்ணக்கூடாதா, அதனால பயமா, அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, பட் சான்சஸ் இருக்குது. ஸோ ஐயூடி அதாவது இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ், அந்த டிவைஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து அங்கே நமக்கு ஸ்பெர்மை வந்து கரெக்டாக செலுத்தணும், அங்கே அந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக நடக்கணும். ஸோ அங்கே வந்து ஒரு ப்ராசஸ் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து நமக்கு எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது.
ஸோ இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் மூலமாகவும் நமக்கு எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து இப்போ ஐவிஎஃப் பண்ணுறோம், ஹிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி, நமக்கு வந்து ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாமல் நம்ம வந்து ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ஐவிஎஃப் எப்படி சிஸ்டர், நீங்கள் வந்து நம்ம வந்து டேரெக்டாக அது யூட்ரஸில் தானே நமக்கு செலுத்துவாங்க, யூட்ரஸில் தானே அங்கே நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் அங்கேயுமே வந்து நமக்கு எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் நம்ம ஐவிஎஃப்க்கு வேறு வழி இல்லாமல் நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் பயப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் அப்படி ஆகணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களும் வந்து எக்டோபிக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏன் பொண்ணுங்களை பேசிக்காகவே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பசங்க பண்ணுறாங்களா நானும் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேச்சுக்கு சொல்லலாம். பட் நம்ம ஹெல்த்தி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கருக்குழாய் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால அது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ சான்சஸ் கிடையாது, கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகும். ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ஃபெல்லோபியன் டியூப் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்காது, அட் த சேம் டைம் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறது, ஸ்மோக் பண்ணி ஒருவேளை கன்சீவ் ஆகிருந்தாங்கன்னாக்கா இதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னர், அதாவது நிறைய பேர் கூட காண்டாக்டில் இருக்கும்போது அங்கே வந்து நமக்கு பிஐடி, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். அது ஒன் ஆஃப் த காரணம் வந்து காசஸ் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து அங்கே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே அதிகமாகும்போது அங்கே வந்து நமக்கு வந்து மல்டிபிள், அதாவது எக்டோபிக் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் என்ன, இதுக்கு வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது, நமக்கு எக்டோபிக் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி எக்டோபிக் பற்றி சிஸ்டர் ஒரு நாலேஜ் இருக்குது, ஸோ நீங்கள் அதை போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலெலாம் சிஸ்டர் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின விழிப்புணர்வு நாலேஜ் எல்லாத்துக்குமே வேணும். நம்ம நார்மலாக எல்லாம் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறோம், நானும் ட்ரை பண்ணுறேன், பட் அது ஃபெயிலியர் ஆகுது, இல்லை இந்த மாதிரி எக்டோபிக் ஆகுது, இல்லை அபார்ஷன் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு நாம் என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம ஹெல்த் வைஸ் நமக்கு நம்ம என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துக்கிறோம், என்ன மாதிரியான ஹேபிட் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகும். சில விஷயத்தை அவாய்ட் பண்ணும்போது நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற ஒரே விஷயம் தான், எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், நம்ம வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா சில விஷயத்தை நேச்சுரலாகவே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஓவலேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணணும், அப்புறம் வந்து எக் க்ரோத் கான்சன்ட்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஓவலேஷன். இந்த மூணு தான் வந்து ஓவலேஷனும் எக்கு க்ரோத், இதுதான் ஓவலேஷன் டேட்டு, ஓவலேஷன் டைமு, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஓவலேஷன் டைமில் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு எக்கு க்ரோத்தையும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து கன்சீவ் ஆக முடியும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த்லி பீரியட்ஸ் ஆகுதா, கரெக்டாக 30 days ஒன்ஸ் ஆகுதா, அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் நம்ம வந்து 2 months ஒன்ஸ் ஆகிறது அது மட்டும் கிடையாது, இல்லை மந்த்லி என்ன பீரியட்ஸ் ஆகுது சிஸ்டர் அது நார்மல் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதுவும் ரெகுலர் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது, எத்தனை பேடு ஒரு நாளைக்கு நனையுது, என்ன கலரில் வருது, என்ன வந்து கிளாட்டடாக இருக்கா நார்மலாக இருக்கா, இதெல்லாம் பொறுத்து தான் நமக்கு வந்து அதாவது பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இர்ரெகுலராக அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். 28 days ஒன்ஸ் ஆகிறது வந்து நார்மல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை போய் என் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷன், உங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, இல்லை நேச்சுரலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக வந்து ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது பர்சனலாக பேசணும் அப்படின்னாக்கா மெம்பர்ஷிப்பில் பே பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து என் கூட சேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இந்த காமனாக வந்து மெசேஜ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பே பண்ணி நீங்கள் அதுலேருந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். மெயில் ஐடி சென்ட் பண்ணாக்கா அதுலேருந்து ஈஸியாக உங்களுக்கு விஷயத்தை வந்து டேரெக்டாக என்கிட்ட சொல்ல முடியும்.
ஸோ ஈஸியாக வந்து உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும். நேச்சுரல் ரெமெடிஸ் என்னெல்லாம் நான் ட்ரை பண்ணேன் பர்சனலாக, எதெல்லாம் எத்தனை நாள் வரையும் ஃபாலோ பண்ணணும், சில விஷயங்கள் எல்லாமே வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டேறீங்க அப்படிங்கிறத பற்றி நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல முடியும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கு இதை பற்றி வீடியோ போடுங்க சிஸ்டர், எனக்கு இதை பற்றி வேணும் அப்படின்னாக்கா, மோரோவர் நீங்கள் என்ன விஷயம் திரும்ப கேட்டுகிட்டே இருக்கீங்களோ அதை பற்றி தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்ன கண்டிஷன், என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும், நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸோ மச்.